ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து புச்சிகிரி அனிமே சீரிஸோட 5th எபிசோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வேணா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலே வேற லெவலா இருக்கும் கைஸ். கன்ஃபார்ம் யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இப்ப அந்த என்ஜி பாய்ஸ் இருக்கிற கேங்கோட இடத்த காமிக்க அந்த இடமே பார்க்க ஏதோ பாழடைஞ்ச ஃபேக்டரி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இவனுங்களும் நிறைய கம்பிங்களை அதாவது ராடுங்களை உருவாக்கின்னு இருக்கானுங்க. அப்போ இன்னொரு பக்கம் அங்க இருக்கவங்களும் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு. அவளை ஒருத்தனும் தட்டிக்க விட டேய் பைத்தியக்காரா என்னடா வீந்துட்ட, இதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குடா போய் பண்றா. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம மாத்தக்காரன் வர டேய் யாரா நீ? நான் தாண்டா மினட்டோ சேர்ந்தவன். என்னோட பேரு அசாமினி மாத்தக்காரா. நான் ஷிண்டோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு வந்திருக்கேன். டேய் இவன் மினோட்டோ சேர்ந்தவன்டா, இவனை எல்லாரும் துவச்சி எடுங்கடா அப்படின்னு இவனுங்களும் ஃபைட் பண்றதுக்கு போக இவனுக்கு ரெண்டு அடிச்சு போடுறோம். நம்ம மத்தக்காராவும் அங்க இருக்கிற ஆயுதத்தெல்லாம் பார்த்துட்டு டேய் எதை செய்யறதுக்காக இந்த இடத்துல பிளான் பண்ணி இருக்கீங்க? அந்த இடத்துக்கு ஷிண்டோவா வந்துட்டு வா வா மத்தக்காரா வெல்கம். ஏய் ஷிண்டோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடா எந்த மாதிரியான விஷயம் அது? என்ன என்டர்டைன் பண்றதா இருக்கணும், அப்படி இல்லைன்னா உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட இங்க வர வைக்கட்டா? இங்க வாங்க ஆராஜின். கூப்பிட்டீங்களா அப்படின்னு தலைவன் அங்க வர நம்ம மத்தக்காராவை பார்த்துட்டு டேய் ஆராஜின். அப்புறமா நம்ம மத்தக்காராவும் டேய் நீ இங்க என்னடா பண்ற? அதுவா இங்க எனக்கு அரசர் உத்தரவு குத்துருக்காரா. ஷிண்டுவும் என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அந்த அளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுப்பா. அதை கேட்ட அவனும் சோகமாவே சரி நீங்க என்னடா பண்ணின்னு இருக்க, எதுக்காக இங்க வந்த? ஆராஜின் மினட்டோக்கும் சிக்மாக்கும் இடையில நடக்க இருக்கிற அந்த வார இவனோட சூழ்ச்சியால தான்டா அது நடக்க போகுது. இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னடா நீ இப்படி சொல்ற? எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம இப்படி பழி சொல்லக்கூடாதுரா. அப்படியா? அப்ப நான் உன்னோட வாயிலிருந்து அதை வர வைக்கட்டா அப்படின்னு இவனும் அவனை அடிக்கிறதுக்காக போற. இரவும் தடுக்கிறான். ஏய் தொலை போடா அப்படின்னு அவனை தட்டி விட்டுட்டு அவனும் அங்க போக நம்மளோட ஷென்யாவும் யோசிக்கிறான். உண்மையிலே இது எச்சியாதான், அவனுக்குள்ள அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண நம்ம மத்தக்கார ஒரு கிக்க கொடுத்து அவனை அடிச்சிட்டேன்னு நினைக்க அவன் பார்த்தா அந்த சாட்டை வச்சு தட்டுட்டு இவனை கழுத்துலயே அப்படியே சுத்திட்டு இவனை மண்டி போட வைக்கிறான். நீ உண்மையிலே நல்ல பையன் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மினட்டோ கேங்ல இப்பதான் நீ ரெண்டாவது ஆளா ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கிற. கெஞ்சிரோக்கு அடுத்தபடியா நீ தான் போலியே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சேரும் வழக்கம் போல அந்த இடத்துல வந்திருக்காரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம கெஞ்சிரோட கேங்கும் அதான் மினட்டோவும் போயின்னு இருக்க பார்த்துட்டு அவரும் ஓராசாமி இவனுக்கு தெரிஞ்ச அசிங்கமேடும் அப்படின்னு அவரும் உள்ள போக அந்த இடத்துல திரும்பியும் அதே ஆளு இவனை வரவே இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு திரும்பி ஒரு கூத்து நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜாபுவும் மத்தக்கார கால் பண்ணின்னு இருக்க அவன் எடுக்கவே இல்லை. என்னடான்னு பார்த்தா அவனை கட்டி போட்டு உள்ள வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ண மத்தக்காரவும் டே ஆராஜின் ஏன்டா நீ இவனுக்கெல்லாம் அடி பணிஞ்சு சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருக்க? அது மட்டும் இல்லாம ஏன் நீ துணியே இல்லாம இப்படி இருக்க? ஓ அது கேக்குறியா? அப்ப பிளாஷ்பேக்ல அவனும் ஏஞ்சிட்டு இவனை அட்டாக் பண்ண வர தலைவன் அவன் சாட்டையை வச்சு இவனை புடிச்சிட்டு ஆராஜின் நீ ஒரு சாக்லேட் பாய்டா. என்னடா சொல்ற? நீ உண்மையிலே எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுன்னு இருக்கடா. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, நீ ஏன் கூட சேர்ந்துரு. உனக்கான எல்லா விதமான வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம சொர்க்கத்தையே உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜி பாய்ஸ் கேங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா அந்த இடத்துல பார்த்தா நிறைய ஐடல் கேர்ள்ஸ் அவங்களும் என்ஜி கேங் தான். அவங்களும் ஹீரோவுக்காக வர வச்சு அந்த என்ஜி பாய்ஸ் சாங்க போட்டு விட்டு அவங்களும் ஆடினு இருக்க. அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் ஹீரோவும் சொர்க்கமே இங்க தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி வாய பழக இவங்கிட்ட இப்போ என்ன சொல்றது தெரியாம முயற்சின்னு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜீனியும் வந்துட்டு ஏன்டா தம்பி பதில் சொல்வதற்கு ஏன் பம்புகிறாய்? டேய் வாய மூடுறா. அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் பேசின இருக்கிறத கேட்டு அவனும் திடீர்னு அந்த இடத்துக்கு வர உங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுடா. சரி வா ஆராஜின், உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ஆராஜின் போவாத, நான் சொல்றது உண்மைதான்டா. அதுக்கப்புறம் அவனும் கதவு சாதிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பழைய நினைவுகள்ல இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி இருக்கும்போது நிறைய பெரிய பசங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுக்கிட்ட பிரச்சனை பண்ண நம்ம ஹீரோயினவோ அந்த வயசுல பயந்துட்டு டேய் வேணாடா வாடா போயிடலான்னு கூப்பிட மத்தக்காரவும் இருடா இவனுங்களை ஒரு கை பாத்தலாம். டேய் இங்க இருந்து போயிடுங்கடா, நாங்க ஆங்கி பீப்புள்ஸ் ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கோம்டா. இங்க பாரு குழந்தை நல்லா பேசுது, ஆங்கி பீப்புள்ஸ் தான். அந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்க அவன் பவர் காட்டு பாக்கலாம். அப்ப இவனை கூட்டின்னு போனா அவன் வரவே இல்ல. அவன் போயிட்டு அவன் கூட ஃபைட் பண்ண அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா ஒளிஞ்சுன்னு இருக்கான். இதுதான் இன்னொரு எபிசோட்ல அவனே நினைச்சு பார்த்திருப்பான். அப்ப இந்த இடத்துல மத்தக்காரன் பார்த்தா அடி வாங்கின்னு இருக்க. அப்ப அந்த பையனும் அடுத்தது நீ தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து பதறியாச்சுன்னு ஓட பாரு அங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு இவனுங்களும் கிண்டல பேசின்னு இருக்கானுங்க. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க சிக்மா கேங்கும் வெயிட் பண்ணின்னு இருக்கானுங்க. அதே நேரத்துல அந்த மினோட்டோ கேங்கும் அந்த இடத்துக்கு வர ஒரு வழியா வந்துட்டானுங்களா. இன்னைக்கு அவனுங்களை மூடிக்காம விடக்கூடாது அப்படின்னு ஜாபாஷரியும் பேச நம்ம மரிட்டோவ அவளோட தங்கச்சியான மகரவும் ஒளிஞ்சிருந்து என் அண்ணன் பார்க்க ஆசமா இருக்கான். ஏன் இப்ப ஃபைட் பண்றான்? லூசு பையன் ஃபைட்டே வேணாண்டா வந்துடுறா. அந்த மாதிரி அவங்களோட கடுப்புல அவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் இந்த என்ஜி கேங்ஸ் ஆளை சேர்ந்து எல்லாருமே கூடி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் நின்று இருக்கேன். ஹலோ எவ்ரிவன், நம்மளோட இந்த என்ஜி கேங்குக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டான ஆராஜின் வந்திருக்காரு. எல்லாருக்கும் அவருக்கு கொஞ்சம் சேர் அப் பண்ணுங்க. யாஹூ
அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆக்சுவலா நம்மளோட ஆராஜின் இப்போ சிக்மா கேங்ல தான் இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளவா அவருக்கு தேவையான எந்த விஷயமும் நடக்கல. அந்த கேங்கே ஒரு நான்சென்ஸான கேங்கு தான், எதுக்கும் உதவாத தகுதி இல்லாத கேங். சரியா சொல்றேன்னா இல்லையா? ஆமா, அவனுங்க நான்சென்ஸ். டேய் கேட்கல, சத்தமா சொல்லுங்க அப்படின்னு இவ்வளவு மிரட்ட அவனுங்க எல்லாரும் கத்துறானுங்க. ஓகே ஓகே, ஒரு வழியா ஆராஜின் நீ அந்த சிக்மா குப்பையில இருந்து என்னோட கேங்குகளை நீ சேர்ந்துரு. இல்லைங்க, நான் ஒன்னும் இந்த என்ஜி கேங்க பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆனா உண்மையிலே நான் இங்க இருந்து கத்துக்கிறேன். அப்ப அவனும் என்ஜி பாய்ஸுக்கான ஒரு ஃபார்முலாவை சொல்ல எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான வார்த்தையை சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா லூசுத்தனமா இருந்துக்கிறான். எம்பரர் அப்படின்னு இவனும் கத்த ஹீரோவும் வாழ்க வாழ்க எம்பரர். அட கடவுளே, இந்த லூசு கம்னாடி கிட்ட வந்து மாட்டிக்கணுமே. சரி, இன்னைக்கு அந்த மினோட்டோக்கும் சிக்மாக்கும் இடையில பேட்டில் ஒண்ணு ஒரு வழியா நடக்க போகுது. அந்த பேட்டில் என்னோட ஆசை என்னன்னா நிறைய பேர் சாகணும், அதுல நம்மளோட பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, கொல்லணும், அவனுக்கு எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு இவனுங்களும் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னடா இங்க நடக்குது? அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான்டா தம்பி. டேய் என்னடா சொல்ற? அப்ப இவன் ரெண்டு பேரும் பேசத்தை பார்த்து எம்பரரும் நோட்டீஸ் பண்றான். சரி, இப்ப அதுக்கான டைம் வந்துடுச்சு, போலாமா ஆராஜின்? என்னடா அதுதான் இப்போ மினட்டோவையும் சிக்மாக்கையும் சந்திச்சு அவனுங்களை முழுமையா அழிச்சிடுறது, அவனுங்களை இன்னையோட முடிச்சிடணும் அப்படின்னு இவனும் வில்லத்தனமா பேச சென்னியாவும் டேய் மத்தக்கார சொன்னது எல்லாமே உண்மைதான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல மத்தக்காராவும் கீழே இருந்து விழ ஆராஜின் ஏன்டா இப்படி பண்ற? அப்ப பார்த்தா அந்த ஸ்டோனை பார்த்துட்டு இவனுக்கு பழைய ஞாபகம் வருது. இல்ல ஆராஜின் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டான், நான் அவன மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு அவனும் திரும்ப ஏஞ்சுக்க. இன்னொரு பக்கம் இந்த வாரம் நடக்க இடத்த காமிக்க அந்த இடத்துல நம்ம சாபுவும் கால் பண்ணி இருக்க மத்தக்காரக்கு இன்னைக்கு நம்மளோட சம்பவம் பங்கமா இருக்கணும் அப்படின்னு இவனு யோசனை இருக்க. நம்ம சாபுவும் அந்த இடத்துல இருந்து ஓட டேய் சாபு எங்கடா போற ஃபைட் டைம்ல? இன்னொரு பக்கம் நம்ம மரிட்டோவும் கெஞ்சிரோ இன்னைக்கு ஒரு வழியா கணக்கு தீர்க்கறதுக்கான நாள் வந்துருச்சு அப்படின்னு அவனு சட்டை கேட்ட. இவனோட பாடி எல்லாரும் பார்த்துட்டு சாக்காவே ஒரு பக்கம் தங்கச்சியும் என் அண்ணன் ஒரு காடு. அப்போ இன்னொரு பக்கம் இவங்களும் நடந்து வரும்போது நம்ம ஷிண்டோவும் சரி ஆராஜின் நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ ஹாங்கி பீப்புள் பத்தி பேசியிருந்தீங்கல்ல நீயும் மத்தக்காராவும், இது எப்பாத்துல இருந்துரா? ஓ அதை கேக்குறியா? அதெல்லாம் சும்மா சின்ன வயசுல நாங்க விளையாடுறதுடா, ஆனா இப்போ நல்லா நாங்க வளர்ந்துட்டோம், அது எல்லாமே ஒரு தலைவலி பூச்சி வேலை தான். சரி இப்போ ரீசெண்டா எதனா ஹாங்கி கோயிலுக்கு போயிருந்தியா? அத பத்தி கேள்றா. ஏன்டா இத பத்தி கேக்குற? அதுவா உன்னை பார்த்த உடனே உடம்புல இருக்க ஃபீல் எனக்கு ஹாங்கி பீப்புளா தான் தோணிடுச்சு. ப்ளீஸ் என்னோட கேங்ல நீ சேர்ந்துடு, ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஆளா நான் உன்னை என்னோட கேங்ல உட்கார வைக்கிறேன். பட் ஆனா எனக்கு நிறைய கடமைகள் இருக்குதே, கவலைப்படாத, எல்லா விதமான வசதியும் நான் செஞ்சு கொடுக்குறேன், பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கலாம், சொர்க்கத்தையே நீ பாக்கலாமே, என் கூட வந்துடுறா. 20 கேட்டுட்டு ஆமால அப்படின்னு யோசிக்க. ஆனா சிக்மால நம்ம மகரவ இருக்கிறது யோசிட்டு மகோர வேற இருக்காளே, ஏன்னா நான் உன்னை வச்சு நிறைய விஷயம் சாதிக்க வேண்டியது இருக்குது, முக்கியமா அந்த மினட்டோவையும் சிக்மாக்கையும் குறிப்பா அந்த கெஞ்சிரோவை தீர்த்து கட்டணும். ஏன்டா பேசுற இந்த மாதிரி? அதுவா அப்படின்னு அவனும் வெறியில அவன் கழுத்தை போட்டு கீறி ஒரு சைக்கோ மாதிரி பண்ண. அந்த டைம் ஒரு பிளாஷ்பேக்ல இவன் சின்ன வயசா இருக்கும் போது அந்த டைம் நம்ம கெஞ்சிரோ தான் மினட்டோல இருந்து இவனை அடிக்க வர எல்லா பசங்களையும் தடுத்துட்டு இவனை காப்பாத்தி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவனும் அவனை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்குன்னு ட்ரைனிங் எல்லாம் பண்றான். கடைசியா இவனும் மினட்டோல சேர்ந்து அவனோட பிளேயர்ஸுக்கு எதிராகவே இவனும் சண்டை போட்டுன்னு இருக்க. ஃபைட் முடிஞ்சிருச்சு, நீங்களாம் என்னோட செம்பாய்க்கு லெவல் கூட வரமாட்டீங்க. இல்லடா ஒண்ணும் முடியலடா அப்படின்னு எதுக்கு இருக்கணும் ஃபைட் பண்ண. இவனும் திரும்பி அட்டாக் பண்ண அவன் தடுத்துட்டு நீ ரொம்ப வீக்கா இருக்கடா. அப்ப இவனும் கையில இருக்க ஸ்டிக் எடுத்து இவன் அடிக்க என்னோட காலை விடுறா. அப்போ திடீர்னு நம்ம கெஞ்சிரோ வந்து இவனை தடுக்கிறாரு. அப்ப இவன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் தப்பான விஷயத்த ஒன்னத்தை பண்ண போனதுனால எல்லாரும் இவனை மறைச்சு பாக்குறாங்க. என்னடாச்சு யாரா வின் பண்ணுது? நான் தான்டா வின்னு. மாஸ்டர் கென் பதில் சொல்லிட்டு போங்க. கென் இருங்க எனக்கு பதில் சொல்லிட்டு போ கெஞ்சிரோ அப்படின்னு மரியாதை இல்லாம கடைசி அவனும் பேச. பல நாட்கள் கடந்த பிறகு சிக்மா கேங்கன்னு ஒண்ணு உள்ள வந்த உடனே அவங்களுக்கு எதிராக நம்ம கெஞ்சிரோவை ஃபைட் பண்றதுனால இதை இவனும் பார்த்துட்டு ஒரு வழியா இவனை ரெண்டு பேரையும் வச்சு நான் ஆட்டம் ஆட போறேன், இதுக்கப்புறம் அந்த கெஞ்சிரோவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இப்போ டென்ஷன்ல இருக்கான். அப்போ இன்னொரு பக்கம் இவங்களோட ஃபைட் காமிக்க அந்த இடத்துல நம்ம குடியும் போட்டவனும் ஜாபு எங்கடா போயிட்டு அந்த மாதிரி இவனும் போன பார்த்துன்னு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கெஞ்சிரோவோ அவரோட ஷர்ட்டை கேட்ட எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காவே. இன்னொரு பக்கம் மகரவோ அடடா இவன் இருக்கிறத பார்த்தா நம்மளோட அண்ணனை அடிச்சு துவைச்சிருவானோ, நம்ம அண்ணனுக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்டா சாமி. நம்ம ஜாபுவோ காட்டினா அவன் இந்த என்ஜி பாய்ஸ் கேங் இருக்க இடத்துக்கு வர அந்த இடத்துல இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு மத்தக்காரா எங்கடா இருக்கன்னு இவனை தேடின்னு போக. அப்ப உள்ள போயிட்டு இவனை காப்பாத்த நல்லா தானே இருக்கேன், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, அந்த ஷிண்டோ இன்னத்துக்கு இங்க இருந்து கிளம்பிட்டான் அவன் ஆளை கூட்டுன்னு. அவன் மிகப்பெரிய பிளான் பண்ணிட்டான், நிறைய ஆயுதங்கள் வேற வச்சுன்னு இருக்கானுங்க. அப்போ இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு இவனுங்களும் வந்துட்டு தயாரா இருக்கானுங்க. இவனுக்கு எனக்கு சேர்ந்தவனுங்களும் இவனுக்கு எல்லாரையும் கொல்லணும் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு பேசின்னு இருக்க. சென்னியாவும் தம்பி இவனுக்கு எல்லாரும் கோல பசங்கடா, எல்லாரும் பாரு கையில ஆயுதத்தை வச்சுன்னு இருக்கானுங்க, கையால எல்லாம் சண்டையே போட மாட்டானு போல, இருக்கிற ஒருத்தன் கூட ஆம்பளே கிடையாதுடா அப்படின்னு பேச. என்னடாச்சு எங்கடா போற? அதுவா நீ என்னோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ற மாதிரி தெரியல, கொஞ்சம் பண்ணினா நல்லா இருக்கும், இப்பயே ரெடியா இருக்கலாம். உனக்காக எத்தனை தடவை அது மாதிரி பண்றது, ஒழுங்கா மெர்ஜா கேக்குறியா நீ அப்படின்னு இவனும் பேசுன இருக்கு. அவனுக்கு வயிற்று வலி வந்தது. தலைவா அங்க இருந்து பாத்ரூம் போலாம் பார்த்தா எங்கடா அவசரமா போற? டேய் பாத்ரூம் வந்துடா, டேய் விட்டுறா, டேய் இங்க இருந்து
பொறுமையா அந்த சிக்மா அழியறத பாத்துட்டு போடா, பாத்ரூம் பொறுமையா கூட போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த சிக்மா கேங்ல மரிட்டோ இருக்கால, அவளோட தங்கச்சியான மஹரோ. இது மஹரோவா? உனக்கு தெரியாதா? அவ ஒண்ணும் என்னோட டைப் ஒண்ணுலாம் கிடையாது. பட் ஆனா அவ ஆள்றத நான் பாக்கணும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு இவனும் கொஞ்சம் ரொம்ப கேவலமா பேசினு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவோட பாடியில ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. சென்னியாவே இதை உணர்றான். இன்னொரு பக்கம் அவனோட பாடியை டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு இவனும் நீ அந்த விஷயத்த கண் கூட பாக்கணும்டா அப்படின்னு இவனும் திரும்ப தலைவன் ஒரு போஸ்ட்ல ஒரு குட்டுறான். இவனும் கீழே விட திரும்பி பயத்தை கலக்கி தலைவன் அங்கிருந்து அச்சு பிச்சுன்னு பாத்ரூம் போறான். அப்போ இன்னொரு பக்கம் இந்த சிண்டோவோ ஏஞ்சிட்டு கண்டிப்பா இவனோட உடம்புல சென்னியா இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஃபைட்டும் ஆரம்பிக்க நம்ம மரிட்டோவோ ஒரு பாட்டில் எடுத்து கீழே போட்ட அடுத்த நிமிஷமே ஒருத்தர் அடிச்சதுக்காக போகிறானுங்க. உண்மையிலே இது ஒரு போர்க்காலம் தான் கைஸ். இவங்களும் சண்டை போட போக அந்த டைம் கரெக்டா நம்ம மத்த கரவும் அந்த இடத்துல வந்து தடுக்க, கைஸ் சண்டை போடாதீங்க, இது எல்லாமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான், எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தங்கிறான் அந்த ஏஞ்சி பாய்ஸ் சேர்ந்த ஷிண்டோ, அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என்ன சொல்ற இந்த மாதிரியான டைம்ல? அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சாபம் வந்துட்டு ஆமா மத்தக்கார சொல்றது எல்லாமே உண்மைதான், என்னோட ஏர் பேண்ட் அந்த ஷிண்டோ எடுத்து ஓட்டாவை அடிச்சுட்டு அவன் பக்கத்துல அதை போட்டிருப்பான், அதெல்லாம் தான் நீங்க பாத்துட்டு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அப்ப இவங்க எல்லாரும் கேட்டுட்டு அப்படின்னா அந்த ஏஞ்சி பாய்ஸ் தான் இதெல்லாம் பண்ணதா? அப்ப அந்த இடத்துக்கு ஆராஜினும் ஓடி வந்து இருக்கான் தலை தறிக்க. பின்னாடி பார்த்தா எஞ்சி படையா இவனை ராடு எடுத்து பின்னாடி வந்து இருக்காங்க. தம்பி சூப்பரான டைமிங்டா போனது, வேற லெவல்ல நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கே. ஆராஜின் ஒரு வழியா வந்துட்டியா? இன்னொரு பக்கம் எல்லா கேங்க சேர்ந்தவனுங்களும் டே அங்க பாருங்கடா எஞ்சி கைஸ் வந்து இருக்கானுங்க. உண்மைதான் போலியா? அப்ப மத்தக்காராவோ ஜாப் சொன்னதும் அப்ப மத்தக்காராவும் மாஸ்டர் கெஞ்சிரோ வேணாம் நிறுத்துங்க. அப்ப இதெல்லாம் கேட்டாம மரிட்டோவும் எதையும் கண்டுக்காம இப்போ கணக்கு தீக்கிறதுக்கான நேரம் கெஞ்சிரோ அப்படின்னு மரிட்டோவும் ஒரு கூட போக அப்போ இன்னொரு பக்கம் கெஞ்சிரோவும் அட்டாக் பண்ண போறாரு. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சீரிஸ் போட்டுன்னு இருக்கும். இந்த சீரிஸ் எல்லாம் போயிட்டு பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பாத்துருங்க மறக்காம. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டான நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோவான இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த எபிசோடு உண்மையிலே வேற லெவலா இருந்திருக்கும். அடுத்த எபிசோட்ல தான் உண்மையான சண்டையே காத்துன்னு இருக்குது. அதனால யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போமா?